வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிஎஸ்சி மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் தேர்வை முன்னிட்டு முக்கியமான வினாக்கள் மற்றும் டெஸ்ட் சீரிஸாக பார்க்குறோம். 6th செகண்ட் டேர்மில் உள்ள தமிழ் மற்றும் பொதறிவு வினாக்கள் 50, முடிந்தால் 50க்கு 50 மதிப்பெண். எடுத்துக்காட்டு டெஸ்ட் சீரிஸ் 2. இதில் யார் 50க்கு 50 மதிப்பெண் வாங்குறீங்களோ அவங்க கமெண்ட் பண்ணுங்கள். குறைந்து வாங்கினாலும் பரவாயில்ல, அவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு கொஸ்டின், மூதுரை எத்தனை பாடல்கள் உடையது? மூதுரை எத்தனை பாடல்கள் உடையது? ஆன்சர் பி, 31 பாடல்களை உடையது. இரண்டாவது கொஸ்டின், திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை பாடியவர் யார்? இரண்டாவது கொஸ்டின், திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை பாடியவர் யார்? ஆன்சர் சி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். மூணாவது கொஸ்டின், காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் என பாராட்டியவர் யார்? மூணாவது கொஸ்டின், காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் என பாராட்டியவர் யார்? ஆன்சர் பி, பெரியார். நாலாவது கொஸ்டின் பொறுத்துக. ஆன்சர் ஏ, காமராசர் பிறந்தநாள் கல்வி வளர்ச்சி நாள். எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள் ஆசிரியர் தினம். அப்துல் கலாம் பிறந்த நாள் மாணவர் தினம். விவேகானந்தர் பிறந்தநாள் இளைஞர்கள் தினம். ஐந்தாவது கொஸ்டின், தவறானதை கண்டுபிடி. ஆன்சர் சி. ஐந்தாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் சி. ஆறாவது கொஸ்டின், கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைப்படாது என்று கூறும் நூல் எது? ஆறாவது கொஸ்டின், கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைப்படாது என்று கூறும் நூல் எது? ஆன்சர் சி, பட்டினப்பாலை. ஏழாவது கொஸ்டின், நாட்டுப்புற இயல் ஆய்வு நூலினை தொகுத்தவர் யார்? நாட்டுப்புற இயல் ஆய்வு நூலினை தொகுத்தவர் யார்? ஆன்சர் ஏ, சு சக்திவேல். எட்டாவது கொஸ்டின், மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? ஆன்சர் சி, 8. ஒன்பதாவது கொஸ்டின், காவிய பாவை என்னும் நூலின் ஆசிரியர் யார்? காவிய பாவை என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பி, துரைராசு. 10வது கொஸ்டின், ஆசிய கண்டத்தில் உள்ள இரண்டாவது பெரிய நூலகத்தின் பெயர் எது? ஆசிய கண்டத்தில் உள்ள இரண்டாவது பெரிய நூலகத்தின் பெயர் எது? ஆன்சர் சி, அண்ணா நூற்றாண்டு நூலகம். 11வது கொஸ்டின், ஆசாரக்கோவையின் பாக்கள் எத்தனை? ஆசாரக்கோவையின் பாக்கள் எத்தனை? ஆன்சர் ஏ, 100. 12வது கொஸ்டின், காமராசர் பாரத ரத்னா விருது பெற்ற ஆண்டு எது? காமராசர் பாரத ரத்னா விருது பெற்ற ஆண்டு எது? ஆன்சர் சி, 1976. 13வது கொஸ்டின், பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் என பாடியவர் யார்? பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் என பாடியவர் யார்? ஆன்சர் ஏ, கல்யாண சுந்தரம். 14வது கொஸ்டின், நாக்கு என்பதை குறிப்பது எது? நாக்கு என்பதை குறிப்பது எது?
ஆன்சர் ஏ தாள். 15வது கொஸ்டின். நானிலம் படைத்தவன் என்னும் கவிதை இடம்பெற்றுள்ள நூல் எது? நானிலம் படைத்தவன் என்னும் கவிதை இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் பி புதியதொரு விதி செய்வோம். 16வது கொஸ்டின். ஒளிச்சேர்க்கை நடைபெற சூரிய ஒளி தேவை என்பதை நிரூபித்தவர் யார்? ஒளிச்சேர்க்கை நடைபெற சூரிய ஒளி தேவை என்பதை நிரூபித்தவர் யார்? ஆன்சர் சி ஜான் இன்ஜன்கவுஸ். 17வது கொஸ்டின். 1824 முதலில் சிமெண்டை கண்டறிந்தவர் யார்? 1824 முதலில் சிமெண்டை கண்டறிந்தவர் யார்? ஆன்சர் பி வில்லியம் ஆஸ்பிடி. ஆன்சர் பி வில்லியம் ஆஸ்பிடி. 18வது கொஸ்டின். பொருள்களின் வடிவம், அளவு மற்றும் பருமனில் மட்டும் ஏற்படும் மாற்றம். பொருள்களின் வடிவம், அளவு மற்றும் பருமனில் மட்டும் ஏற்படக்கூடிய மாற்றத்தை என்னன்னு கூறுறாங்க? ஆன்சர் ஏ இயற்பியல் மாற்றம். 19வது கொஸ்டின். வெங்காயத்தை நறுக்கும் போது கண்களின் எரிச்சலுடன் கண்ணீர் வருவதற்கான வேதிப்பொருள் என்ன? வெங்காயத்தை நறுக்கும் போது கண்களில் எரிச்சலுடன் கண்ணீர் வருவதற்கான வேதிப்பொருள் என்ன? ஆன்சர் சி புரோப்பேன் தயால் எஸ் ஆக்சைடு. 20வது கொஸ்டின். காற்றின் இயக்கம் எந்த அடுக்கில் நடைபெறும்? காற்றின் இயக்கம் எந்த அடுக்கில் நடைபெறும்? ஆன்சர் டி அடிவளி மண்டலம். 21வது கொஸ்டின். ஆக்சிஜன் வாயுவை கண்டறிந்தவர் யார்? ஆக்சிஜன் வாயுவை கண்டறிந்தவர் யார்? ஆன்சர் பி ஜோசப் பிரிஸ்லி. ஜோசப் பிரிஸ்லி. 22வது கொஸ்டின். நீரானது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இணைந்து உருவானது என நிரூபித்தவர் யார்? நீரானது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இணைந்து உருவானது என நிரூபித்தவர் யார்? ஆன்சர் ஏ லவாசியர். 23வது கொஸ்டின். தாவரங்களில் முதன்மை ஊட்டச்சத்துக்கள் என்று அழைக்கப்படுவது எது? தாவரங்களில் முதன்மை ஊட்டச்சத்துக்கள் என்று அழைக்கப்படுவது எது? ஆன்சர் ஏ பொட்டாசியம். 24வது கொஸ்டின். பாரிஸ் சாந்தி வேதிப்பெயர் என்ன? பாரிஸ் சாந்தோட வேதிப்பெயர் என்ன? ஆன்சர் சி கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட். கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட். 25வது கொஸ்டின். 25. ரோமானியர்களின் வேளாண்மை கடவுள் பெயரால் அழைக்கப்படும் கோள் எது? ரோமானியர்களின் வேளாண்மை கடவுள் பெயரால் அழைக்கப்படும் கோள் எது? ஆன்சர் டி சனி. 26வது கொஸ்டின். இந்தியாவில் உள்ள டேஸ் பகுதி அதிக மழைப்பொழிவை பெறுவதால் இஃது உலகின் மிக ஈரப்பதம் வாய்ந்த பகுதி எனப்படுகிறது. இந்தியாவில் உள்ள டேஸ் பகுதி அதிக மழைப்பொழிவை பெறுவதால் இஃது உலகின் மிக ஈரப்பதம் வாய்ந்த பகுதி எனப்படுகிறது. ஆன்சர் டி மவுண்ட் சின்ட்ராம். 27வது கொஸ்டின். கிரீன்பீச் என்னுமிடத்தில் அமைந்துள்ள ராயல் வானிலை ஆய்வு மையம் எந்த நாட்டில் உள்ளது? கிரீன்பீச் என்னுமிடத்தில் அமைந்துள்ள ராயல் வானியல் ஆய்வு மையம் எந்த நாட்டில் உள்ளது? ஆன்சர் பி இங்கிலாந்து. 28வது கொஸ்டின். உலகின் மிக தொடர்ச்சியான மணற்பாங்கான பாலைவனம் எது? உலகின் மிக தொடர்ச்சியான மணற்பாங்கான பாலைவனம் எது? ஆன்சர் சி ரூப அல்காலி பாலைவனம். 29வது கொஸ்டின். தாய்லாந்தின் புகழ்பெற்ற நடனம் எது? தாய்லாந்தின் புகழ்பெற்ற நடனம் எது? ஆன்சர் சி ராம்தாய். 30வது கொஸ்டின். மொத்தம் டேஸ் அச்சக்கோடுகள் புவியில் வரையப்பட்டுள்ளன. மொத்தம் டேஸ் அச்சக்கோடுகள் புவியில் வரையப்பட்டுள்ளன.
ஆன்சர் ஏ 181. 31வது கொஸ்டின். சுனாமி முன்னறிவிப்பு செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு ஹைதராபாத்தில் இந்தியா நிறுவிய ஆண்டு. சுனாமி முன்னறிவிப்பு செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு ஹைதராபாத்தில் இந்தியா நிறுவிய ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் டி 2007. 32வது கொஸ்டின். இந்தியாவின் மையத்தில் செல்லும் டேஸ் கிழக்கு தெற்கு கோட்டினை ஆதாரமாக கொண்டு இந்திய திட்ட நேரம் கணக்கிடப்படுகிறது. இந்தியாவின் மையத்தில் செல்லும் டேஸ் கிழக்கு தெற்கு கோட்டினை ஆதாரமாக கொண்டு இந்திய திட்ட நேரம் கணக்கிடப்படுகிறது. ஆன்சர் டி 82 டிகிரி. 33வது கொஸ்டின். தென்கிழக்கு ஆசியாவின் அரிசி கிண்ணம் எது? தென்கிழக்கு ஆசியாவின் அரிசி கிண்ணம் எது? ஆன்சர் பி தாய்லாந்து. 34வது கொஸ்டின். சர்வதேச மலைகள் தினம் எப்பொழுது? சர்வதேச மலைகள் தினம் எப்பொழுது? ஆன்சர் சி டிசம்பர் 11. 35வது கொஸ்டின். ஜாவா அகிலி எந்த பெருங்கடலில் காணப்படுகிறது? ஜாவா அகிலி எந்த பெருங்கடலில் காணப்படுகிறது? ஆன்சர் சி இந்திய பெருங்கடல். 36வது கொஸ்டின். பின்வருவனவற்றுள் எது கலவை அல்ல? பின்வருவனவற்றுள் எது கலவை அல்ல? ஆன்சர் பி நீர். 37வது கொஸ்டின். பீனால் என்பது டேஸ். பீனால் என்பது டேஸ். ஆன்சர் ஏ கார்பாலிக் அமிலம். 38வது கொஸ்டின் பொறுத்துக. ஆன்சர் ஏ. 39வது கொஸ்டின். மேட்டர்ஹார்ன் மலையின் உயரம் என்ன? மேட்டர்ஹார்ன் மலையின் உயரம் என்ன? தெரியாத கொஸ்டினை தெரிஞ்சுக்கங்க. ஆன்சர் பி. 40வது கொஸ்டின். பொருந்தாத இணையை கண்டறிக. ஆன்சர் சி. 41வது கொஸ்டின். புவியின் வடிவம் டேஸ். புவியின் வடிவம் டேஸ். ஆன்சர் சி ஜியாய்டு. 42வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் சரியான கூற்றை காண்க. ஆப்ஷன் ஏ பரந்த சமமான மரமற்ற ஆர்டிக் பகுதி ஸ்டெப்பிஸ் ஆகும். ஆப்ஷன் பி சைபீரியாவில் காணப்படும் மிகப்பெரிய சமமான மரங்களற்ற புல்வெளி பரப்பு தூந்திரமாகும். ஆப்ஷன் சி சதுப்பு நில ஊசியிலை காடுகள் மெஸ்டா எனப்படும். ஆப்ஷன் டி கடலிலிருந்து மீட்கப்பட்ட தாழ்நிலம் போல்டர் ஆகும். சரியான கூற்று ஆன்சர் டி. 43வது கொஸ்டின். சரியான கூற்று கூற்று ஏ 0 டிகிரி தீர்க்கக்கோடு கிரீன்விச் தீர்க்கக்கோடு மற்றும் முதன்மை தீர்க்கக்கோடு என்று அழைக்கப்படுகிறது. கூற்று பி தீர்க்கக்கோடுகளை அடிப்படையாக கொண்டு நேரம் கணக்கிடப்படுகிறது. ஆன்சர் சி கூற்று இரண்டும் சரி. 44வது கொஸ்டின். மகர ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள் எப்பொழுது? மகர ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள் எப்பொழுது? ஆன்சர் டி டிசம்பர் 22. 45வது கொஸ்டின். லட்சத்தீவையும் மினிக்கா தீவையும் டேஸ் கால்வாய் பிரிக்கிறது. லட்சத்தீவையும் மினிக்கா தீவையும் டேஸ் கால்வாய் பிரிக்கிறது. ஆன்சர் சி 9 டிகிரி கால்வாய். 46வது கொஸ்டின் பொறுத்துக. ஆன்சர் ஏ. 47வது கொஸ்டின். சூரியனின் மேற்புற வெப்பநிலை டேஸ் டிகிரி ஆகும். சூரியனின் மேற்புற வெப்பநிலை டேஸ் டிகிரி ஆகும். ஆன்சர் பி 6000 டிகிரி செல்சியஸ். 48. பலத்த காற்றுகள் வீசக்கூடிய கோள் எது? பலத்த காற்றுகள் வீசக்கூடிய கோள் எது? ஆன்சர் ஏ நெப்டியூன். 49வது கொஸ்டின்.
மத்திய தரைக்கடலையும் அட்லாண்டிக் பெருங்கடலையும் இணைக்கும் நீர்ச்சந்தி எது? மத்திய தரைக்கடலையும் அட்லாண்டிக் பெருங்கடலை இணைக்கும் நீர்ச்சந்தி எது? ஆன்சர் டி. ஜிப்ரால்டர் நீர்ச்சந்தி. 50வது கொஸ்டின். அங்கோவாட் கோயிலை கட்டியவர் யார்? அங்கோவாட் கோயிலை கட்டியவர் யார்? ஆன்சர் சி. 2ஆம் சூரியவர்மன். வீடியோ நல்லா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. 50க்கு 50 மதிப்பெண் எடுத்துங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிஎஸ்சி.